Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸைஸ் 13.3ல கொஸ்டின் நம்பர் 6 வரைக்கும் சால்வ் பண்ணி முடிச்சிருந்தோம். இன்னைக்கு வீடியோவில் அதோட கண்டினியூஷன், தட் இஸ் கொஸ்டின் நம்பர் 7ல இருந்து சால்வ் பண்ணோம். ஓகே, ஸோ 7th கொஸ்டின் என்ன அப்படின்னு பாருங்கள். அண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி இன்சூர்டு 2,000 ஸ்கூட்டர் டிரைவர்ஸ், 4,000 கார் டிரைவர்ஸ் அண்டு 6,000 ட்ரக் டிரைவர்ஸ். ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 3 வெரைட்டி ஆஃப் டிரைவர்ஸ்க்கு வந்து இன்சூரன்ஸ் போடுறாங்க. ஓகே, த ப்ராபிலிட்டி ஆஃப் அன் ஆக்சிடென்ட்ஸ் ஆர் 0.01%, 0.03 அண்ட் 0.15 ரெஸ்பெக்டிவ்லி. அதாவது இதோட ஆக்சிடென்ட்ஸ், ஸ்கூட்டரில் நடக்கிற ஆக்சிடென்ட்டோட ப்ராபிலிட்டி வந்து 0.01, தென் கார் டிரைவர்ஸ் மூலமாக நடக்கிறது 0.03 அண்ட் தென் ட்ரக் டிரைவர் மூலமாக நடக்கிறது 0.15 ரெஸ்பெக்டிவ்லி. ஒன் ஆஃப் தி இன்சூர்டு பர்சன் மீட் வித் an accident, what is the probability that he is a screwdriver, that is scooter driver. ஓகே, ஸோ அவர் ஒருத்தருக்கு வந்து ஆக்சிடெண்ட்டில் மேட் ஆகிருக்காரு. ஸோ ஆக்சிடெண்ட் வந்து நடந்திருக்கு. ஸோ அவர் வந்து ஸ்கூட்டர் டிரைவர் இருக்கிறதுக்கான ப்ராபிலிட்டி என்ன, அவ்வளோதான். அகெயின் நம்ம பேஸ் தியரம் தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ லெட் E1, E2 and E3 be the events of another respective events of that the driver is a scooter driver. E1ங்கிறது scooter driver, E2 is a car driver and E3 is a truck driver. 3 variety of driver. So 3 events நம்ம consider பண்ணுறோம். Then A be the event that person meets with an accident. ஸோ அது வந்து நம்ம என்னவா எடுக்கிறோம், A அப்படின்னு எடுத்தோம்னா, then what is probability of there are 2,000 scooter drivers and 4,000 car drivers and 6,000 truck drivers. So totally N of S, that is sample spaceல இருக்க மொத்த டிரைவர்ஸோட கவுண்ட் என்ன. So N of S is nothing but 2,000 plus 4,000 plus 6,000 which is nothing but 12,000. So அப்போ totally it is 12,000 elements in the sample space. Our probability of E1 is what? So 2,000 divided by 12,000, அதாவது 2,000 scooter driver divided by N of S. So which is 1/6. அதே மாதிரி probability of E2 வந்து என்னது, 4,000 by 12,000, 4,000 car drivers divided by 12,000. So which is 1/3. And the probability of E3 is nothing but 6,000 truck drivers out of 12,000. So it is 1/2. Then probability of A by E1, Aங்கிறது met with an accident. So அப்போ E1ங்கிறது ஸ்கூட்டரில் நடக்கிற ஆக்சிடென்ட் 0.01, அதாவது 1/100. Similarly probability of A by E2 is nothing but 0.03 which is 3/100. இங்கே 0.03 0.01லே வச்சு கூட சால்வ் பண்ணலாம். ஸோ என்னோட கன்வீனியன்ட்டுக்காக I am converting them in the fractional form. So அப்போ probability of A by E3 is nothing but 0.15 which is 15/100. Then the probability that the driver is a scooter driver. ஸோ அப்போ நம்ம சூஸ் பண்ணுற அந்த டிரைவர் ஸ்கூட்டர் டிரைவராக இருக்கிறதுக்கான probability given that he met with an accident. So that is probability of E1 தான் நம்ம ஸ்கூட்டர் டிரைவர் நிறுத்தமா. So E1 by A is what? That is your question. So probability of E1 by A is nothing but by Bayes theorem, probability of E1 by A is nothing but probability of E1 into probability of A by E1. Because இங்கே E1 இருக்கா, அப்போ நியூமரேட்டரில் it consists E1. So denominatorல எல்லா டேர்மும் இருக்கணும். அப்போ E1 into A by E1 plus E2 into A by E2 plus probability of E3 into probability of A by E3. So எல்லாத்தையும் எழுதாச்சு. Then E1 ஓட ஆன்சர் 1/6 into 1/100, the whole divided by 1/6 into 1/100 plus 1/3 into 3/100 plus 1/2 into 15/100. Right, then என்னாகும், 1/100 is common for all the numerator and denominator terms. So இந்த 1/100 into 1/6 அப்படியே வச்சுக்கிறோம். இங்கே எல்லாத்துலேயும் 1/100 காமனாக வெளியில் எடுக்கலாமா. அப்போ இங்கே என்ன இருக்கும், 1/6. இங்கே 1/100 போயிடுச்சுன்னா 3/3 plus இங்கே என்ன இருக்கும், 15/2. So this is what you are remained with. 1/100 வந்து cancel. So finally 1/6 divided by, இங்கே LCM காமனா 6 எடுத்தீங்கன்னா என்ன ஆகும், ஸோ இங்கே 6 இருக்குது. ஸோ நியூமரேட்டர் becomes 1. இங்கே 6 வரணும்னா into 2 into 2. So this becomes 6 plus இங்கே into 3 பண்ணுறப்போ 45. So finally 1/6 divided by, இதை ஆட் பண்ணிங்கன்னா 52 divided by 6. ஸோ இதை மேலே கொண்டு வந்தீங்கன்னா 1/6 into 6/52, 6 cancel. So the answer is 1/52. Therefore probability of E1 by A is nothing but 1/52. அதாவது the scooter driver வந்து ஆக்சிடென்ட் மேட் பண்ணுறதுக்கான ப்ராபிலிட்டி வந்து 1/52. தட்ஸ் இட். ஸோ அதுதான் உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 7ஓட ஆன்சர். தென் 8th கொஸ்டின் என்னன்னு பாருங்கள். எ ஃபேக்ட்ரி ஹேஸ் 2 machines A and B. ஸோ 2 வெரைட்டி ஆஃப் மெஷின் இருக்குது AB அப்படின்னு. ரைட், பாஸ்ட் ரெக்கார்ட் ஷோ தட் மெஷின் A ப்ரொடியூஸ் 60% ஆஃப் தி அவுட்புட்ஸ் அண்ட் மெஷின் B ப்ரொடியூஸ் 40% ஆஃப் தி ஐட்டம். ஸோ மெஷின் A வந்து
60% ப்ரொடியூஸ் பண்ணுது அண்ட் மிஷின் பி வந்து 40% ப்ரொடியூஸ் பண்ணுது. ஃபர்தர் 2% ப்ரொடியூஸ்ட் ஐட்டம் பை மிஷின் ஏ அண்ட் 1% வந்து பை மிஷின் ஏ வேர் டிஃபெக்டிவ். ஸோ அப்போ டிஃபெக்டிவ் வந்து என்னது 2% ஃபார் மிஷின் ஏ அண்ட் 1% ஃபார் மிஷின் பி. ஆல் தி ஐட்டம்ஸ் ஆர் புட் இன் டு ஒன் ஸ்டாக் பைல் and then one item is chosen at random from this and found to be defective. அப்போ மொத்தத்தையும் வந்து அந்த ஒரு பேக் ஒரு ஸ்டாக் ஸ்டோரேஜ் ஸ்பேஸில் போட்டுட்டு அதிலிருந்து ஒரு ஐட்டம் எடுக்கப்ப அந்த ஐட்டம் வந்து டிஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னா வாட் இஸ் தி ப்ராபபிலிட்டி தட் இட் வில் பி ஃப்ரம் மிஷின் பி. அப்போ மிஷின் E1 அண்ட் E2 நம்ம எடுக்கிறத மிஷின் ஏ மிஷின் பின்னு எடுத்து அப்போ E2 பை ஏ என்ன டிஃபெக்டிவ் வந்து ஏன்னு எடுத்திங்கன்னா அப்போ E2 பை ஏ இஸ் வாட், தட் இஸ் யுவர் கொஸ்டின். அப்போ இங்கே நமக்கு மிஷின் ஏ மிஷின் பின்னு இருக்கிறதுனால நீங்கள் அதை ஏன்னு எடுக்காமல் வேறு ஏதாவது ஈவெண்ட் எக்ஸ் ஒய் அந்த மாதிரி ஏதோ ஒன்றா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ இனிஷியலி let E1 be the item produced by machine A. Similarly E2 be the item is produced by machine B. ஸோ ரெண்டு விஷயமும் நம்ம இனிஷியலி எழுதியாச்சு. தென் ப்ராபபிலிட்டி ஆஃப் E1 இஸ் வாட் 60% கொடுத்துருக்காங்க which is 60/100. ஸோ which is 3/5. ஸோ 20 டேபிளில் கேன்சல் பண்ணால் தென் ப்ராபபிலிட்டி ஆஃப் E2 இஸ் நத்திங் பட் 40% which is 40/100 is nothing but 2/5. அகெயின் 20 டேபிளில் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா தென் ஏபி தி ஈவெண்ட் ஐட்டம் இஸ் டிஃபெக்டிவ். ஸோ இதை நீங்கள் ஏன்னு எடுக்காமல் எக்ஸ் ஒய்ன்னு கூட எடுத்துக்கலாம், ஏன்னா மிஷின் ஏக்கும் இதுக்கும் கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ தட் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பை E1 இஸ் நத்திங் பட் probability that the item drawn is defective. So ஏன்றது என்னது டிஃபெக்டிவ் எதில் E1ங்கிறது மெஷின் ஏல given that it is produced by machine A. ஸோ அப்போ அதுதான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் A by E1 அப்படின்னு சொல்கிறோம். அப்போ E1ல 2% சொல்லியிருந்தாங்க ஸோ டிஃபெக்டிவ் வர்றதுக்கு மெஷின் ஏ மூலமாக. அப்போ 2%னா which is 2/100 இதை 1/15 கூட வச்சுக்கலாம், ஒரு தப்பும் இல்லை. சிமிலர்லி ப்ராபபிலிட்டி ஆஃப் A by E2 அதாவது செகண்ட் மிஷினில் டிஃபெக்டிவ் வர்றதுக்கான மெஷின் பியில் டிஃபெக்டிவ் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி 1% which is 1/100 அவ்வளோதான். ஸோ அப்போ எல்லாமே ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ பை பேஸ் தியரம் நம்ம கேள்வி என்ன E2 அதாவது செகண்ட் மெஷின் பியில் இருந்து வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி. அப்போ E2 by A is what? ஸோ பை பேஸ் தியரம் ப்ராபபிலிட்டி ஆஃப் E2 by A is nothing but probability of E2 into probability of A by E2 the whole divided by probability of E1 into probability of A by E1 plus probability of E2 into probability of A by E2. So இதோட ஆன்சர் 2/5 into 1/100 the whole divided by 3/5 into 2/100 plus 2/5 into 1/100 இந்த ரெஸ்பெக்டிவ் வேல்யூஸை போட்டு இப்போ டினாமினேட்டரில் 1/100 இஸ் காமனா. ஸோ அப்போ 1/100 நம்ம என்ன பண்ணலாம், காமனாக எடுத்து கேன்சல் பண்ணலாம். இங்கே 1/100 1/100 1/100 கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் இங்கே என்ன இருக்கும் 2/5 மட்டும் இருக்கும். இங்கே என்ன இருக்கும் ஸோ 6/5. ஸோ இந்த இடத்துல வந்து நியூமரேட்டரில் 2/5 மட்டும் இருக்கும், டினாமினேட்டரில் 2 3s are 6. ஸோ 6/5 ப்ளஸ் இந்த இடத்துல ஒரு 2/5. ஸோ அப்போ இது என்ன ஆகும் ஆட் பண்ணுறப்ப டினாமினேட்டர் 5 காமன். ஸோ அப்போ 8/5 நியூமரேட்டரில் ஒரு 2/5. ஸோ 8/5. ஸோ இது மேலே கொண்டு வந்தால் என்ன ஆகும் இன்ட்டு 5/8ன்னு வரும். ஸோ 5 கேன்சல் ஆச்சுன்னா ஃபைனலி ஒரு ரிமைண்ட் வித் 2/8 அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் E2 by A இஸ் நத்திங் பட் 1/4. தட் இஸ் மெஷின் 2லேருந்து அந்த டிஃபெக்டிவ் ப்ராடக்ட் வரதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து 1/4. தட்ஸ் ஆல் ஃபார் தட் 8th question. Okay, then 9th question என்ன பாருங்க. Two groups are competing for the position of a board of director of the corporation. ஒரு board of director வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் ரெண்டு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. த ப்ராபபிலிட்டி தட் ஃபஸ்ட் குரூப் அண்ட் செகண்ட் குரூப் வில் வின் ஆர் 0.6 அண்ட் 0.4 ரெஸ்பெக்டிவ்லி. அப்போ ஃபஸ்ட் குரூப் 0.6ம் செகண்ட் குரூப் 0.4ம் வந்து வின் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. ஃபர்தர் இஃப் தி ஃபஸ்ட் குரூப் வின்ஸ் தி ப்ராபபிலிட்டி ஆஃப் இன்ட்ரடியூசிங் நியூ ப்ராடக்ட் இஸ் 0.7 அண்ட் கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி 0.3 இஃப் தி செகண்ட் குரூப் வின். அப்போ நியூவாக ஒரு ப்ராடக்ட் ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர் வராங்கன்னா நியூவாக ஒரு ப்ராடக்ட் கொண்டு வருவாங்க, ரைட். ஸோ அப்போ ஃபஸ்ட் குரூப் வின்னானா 0.7% கொண்டு வராங்க அண்ட் செகண்ட் குரூப் இஃப் வின் அப்படின்னா 0.3 இஸ் தி ப்ராபபிலிட்டி. ஓகே, தென் இஃப் செகண்ட் குரூப் வின்ஸ். ஓகே, ஃபர்தர் தி ப்ராபபிலிட்டி தட் தி நியூ ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ்ட் வாஸ் பை குரூப் 2 அதாவது செகண்ட் குரூப் மூலமாக நியூ ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி. அப்போ E1 E2வை குரூப் 1 குரூப் 2ன்னு எடுத்துப்பீங்க. ஏங்கிறது என்னது நியூ ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. அப்போ கேள்வி என்ன குரூப் 2. அப்போ E2 by A is what? தட் இஸ் யுவர் கொஸ்டின். அப்போ ஒன்ஸ் நம்ம கொஸ்டினை படிக்கிறப்பே அது புரிஞ்சிடணும் நமக்கு. அப்போ E1 இஸ் நத்திங் பட் ஃபர்ஸ்ட் குரூப் வின் தி காம்படிஷன். இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் E1ன்னு கன்சிடர் பண்ணுறோம். E2 இஸ் நத்திங் பட் செகண்ட் குரூப் வின்ஸ் தி
காம்படிஷன். இது ரெண்டும் E1 and E2 ஓட கண்டிஷன். தென் ப்ராபபிலிட்டி ஆஃப் E1 கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க 0.6. ப்ராபபிலிட்டி ஆஃப் E2 என்ன, அதுவுமே கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க 0.4. தென் நம்ம என்ன பண்ணுறோம், லெட் ஏ பி தி ஈவெண்ட் ஆஃப் இன்ட்ரடியூசிங் நியூ ப்ராடக்ட். ஸோ அப்போ ஏங்கிறது நியூ ப்ராடக்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி. தென் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பை E1 இஸ் வாட் 0.7 கொடுத்துட்டாங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பை E2 இஸ் நத்திங் பட் 0.3. அதுவுமே கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. அப்போ டு ஃபைண்ட் தி ப்ராபபிலிட்டி தட் தி நியூ ப்ராடக்ட் இஸ் இன்ட்ரடியூஸ்டு பை தி செகண்ட் குரூப். அப்போ செகண்ட் குரூப்பை நம்ம என்னவா எடுத்திருக்கோம், E2. ஸோ தட் E2 by A is what, that is your question. அப்போ by Bayes theorem நமக்கு என்ன தெரியும், probability of E2 by A is nothing but இங்கே E2 அப்போ நியூமரேட்டரில் என்ன வரணும், E2. ஸோ probability of E2 into probability of A by E2 the whole divided by probability of E1 into probability of A by E1 plus probability of E2 into probability of A by E2. So அந்த respective values போடுறோம். So 0.4, 0.3 divided by 0.6 into 0.7, 0.4 into 0.3. Right, அந்த respective value. அப்போ 0.4 into 0.3 என்ன ஆகும், 0.12. 0.6 into 0.7, 0.42. Right, 6 7s are 42, பாயிண்ட் இருக்கிறதால 0.42. அடுத்து 0.4 into this, so 0.12. ஸோ அப்போ ஆட் பண்ணிங்கன்னா 0.12 divided by 0.54. அப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம், 2 divided by 9 அப்படின்னு எழுதலாமா, 6 டேபிள். ஸோ அப்போ இது 2 times 0.12 தான் வந்து 9 times 0.12ஓட ஆன்சர். அப்போ 0.6 into 2 பண்ணுங்க, வில் கெட் 0.12. 0.6 into 9 பண்ணிங்கன்னா வில் கெட் 9. ஸோ தி ஆன்சர் இஸ் 2 by 9. Therefore probability of E2 by A is nothing but 2 divided by 9. So that's all for this 9th question. Okay, so அவ்வளோதான் இந்த question number 9 over. Okay, அடுத்து இன்னொரு கொஸ்டின் அப்படியே இதில் கண்டினியூ பண்ணிடலாம். 10th கொஸ்டின் என்னன்னு பாருங்க. ஸோ 10th கொஸ்டின், சப்போஸ் எ கேர்ள் த்ரோ எ டை, ஒரு டை த்ரோ பண்ணுறாங்க. இஃப் ஷீ கெட்ஸ் 5 or 6 ஷீ டாசஸ் எ காயின் 3 times. ஸோ அவங்க டை ரோல் பண்ணுறாங்க, அந்த டையில் 5 and 6 வந்தால் மட்டும் அவங்க காயினை 3 times டாஸ் பண்ணுறாங்க. அண்டு நோட்டட் தி நம்பர் ஆஃப் ஹெட்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் ஹெட் என்னென்னவோ அதை நோட் பண்ணுறாங்க. இஃப் ஷீ கெட் 1 2 3 or 4 ஷீ டாசஸ் எ காயின் ஒன்ஸ். ஸோ 1 2 3 4 நம்பர் வந்தால் மட்டும் அவங்க காயினை ஒரு முறை தான் போடுறாங்க. 5 or 6 வந்தால் மட்டும் 3 முறை காயினை போடுறாங்க. 1 2 3 4 வந்தால் 1 டைம் மட்டும் காயினை டாஸ் பண்ணுறாங்க. அண்டு நோட்ஸ் ஹெட் ஆர் டெயில் ரெண்டில் எது வருதுங்கிறத நோட் பண்ணிக்கிறாங்க. இஃப் ஷி அப்டைன்ட் எக்ஸாக்ட்லி 1 ஹெட், வாட் இஸ் தி ப்ராபபிலிட்டி தட் ஷி த்ரூ 1 2 3 or 4. அப்போ 1 5 6 வர்றதை E1னோ 1 2 3 4 வர்றதை E2 எடுத்திங்கன்னா ஏ வந்து என்னது, எக்ஸாக்ட்லி 1 ஹெட் ஏ. ஸோ அதுதான் நம்மளோட கொஸ்டின். அப்போ ஏ பை E2 என்ன தான் கேள்வி. அப்போ சாம்பிள் ஸ்பேஸ் எஸ்ஸில் என்ன இருக்கும், 1 2 3 4 5 6 டைஸோட என்ட்ரி. அப்போ E1 என்னது, தி அவுட்கம்ஸ் ஆன் தி டை இஸ் 5 or 6. E2 இஸ் நத்திங் பட் தி அவுட்கம் ஆன் தி டை இஸ் 1 2 3 or 4. இந்த நாளில் ஏதோ ஒன்று. தென் ப்ராபபிலிட்டி ஆஃப் E1 என்ன, 2 நம்பர் அவுட் ஆஃப் 6. ஏன்னா 5 and 6 வரதுக்கான ப்ராபபிலிட்டி 2 by 6 which is 1 by 3. ப்ராபபிலிட்டி ஆஃப் E2 is nothing but 4 by 6 which is 2 by 3. ஏன்னா remaining 4 elements, so 4 divided by 6. Then A be the event of getting exactly 1 head. So ஒரு head வரதுக்கான probability என்ன அப்படின்னு. Then probability of A by E1. அப்போ E1 number 5 or 6. 5 or 6னா நமக்கு என்ன, 3 கண்டிஷன் இருக்கும். 3 வாட்டி காயினை டாஸ் பண்ணுறாங்க. அப்போ probability of exactly 1 end by tossing the coins 3 times if she gets 5 or 6. ஸோ 5 or 6 வந்தால் தான் அவங்க காயினை டாஸ் பண்ண முடியும். தட் இஸ் E1. அண்ட் ஏங்கிறது ஹெட்டு ஒன்ஸாவது வரணும். அப்போ 3 by 8 தான் வந்து நமக்கு என்ன, ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 1 head in tossing 3 coins. ஓகே, ஸோ எப்படி, ஏன்னா ஹெட்டு நம்மளுக்கு என்னென்ன வரும். ஸோ எப்படி எழுதணும்னு சொன்னால், அந்த 3 காயினுங்கிறப்ப HH HT TH அப்புறம் TTன்னு எழுதுவீங்களா, அதே மாதிரி இன்னொரு காப்பி HH HT TH அப்புறம் TT. ஸோ திஸ் இஸ் வாட் தி ஆன்சர். அப்போ லாஸ்ட்டில் எல்லாத்துலேயும் ஹெட்டு போடுங்க, அப்புறம் லாஸ்ட்டில் எல்லாத்துலேயும் டெயில் போட்டிங்கன்னா யூ வில் கெட் தி ரெஸ்பெக்டிவ் சாம்பிள் ஸ்பேஸ். இப்போ ஒரு ஹெட்டு வரதுக்கான ப்ராபபிலிட்டி பாருங்கள். ஸோ 1, ஸோ 2 3, இந்த 3 கேஸில் தான் ஒரு ஹெட்டு வருது அவுட் ஆஃப் எத்தனை, 8ல். ஸோ அதனால தான் இந்த 8ல் 3 வரதுனால இட் இஸ் 3 by 8. ஸோ தட் இஸ் வாட் திஸ் A by E1. Similarly, what is probability of A by E2? That is probability of 1 head by tossing the coin. 1 coin தான், tossing a coin 3 times if she gets 1 2 3 or 4. ஸோ இதோட ஆன்சர், சாரி 3 times இல்லை 1 time தான் இங்கே. ஓகே, ஏன்னா நம்மளுக்கு 1 2 3 4 வந்துச்சுன்னா நமக்கு 1 time தான் காயினை டாஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அப்போ ஒரு டைம் காயினை டாஸ் பண்ணுறப்போ வாட் வில் கெட், ஹெட் வரதுக்கான ப்ராபபிலிட்டி 1 by 2 மட்டும்தான். தட்ஸ் இட் ஃபார் திஸ் ஒன். ஸோ ஃபார் தி ப்ராபபிலிட்டி தட் தி கேர்ள்
through 1 2 3 or 4 with the die. So அப்போ dieல 1 2 3 4 வருது. If she obtained exactly 1 head, அதாவது E2 by A is what? That is your question. அப்போ Bayes theoremல மேலே நம்ம ஃபைண்ட் பண்ண ஆன்சர்ஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் முடிஞ்சு. by using Bayes theorem, probability of E2 by A is nothing but probability of E2 into probability of A by E2 divided by probability of E1 into probability of A by E1 plus probability of E2 into probability of A by E2. So this is what your answer for this one. Then this answer is 2 by 3 into 1 by 2 the whole divided by 1 by 3 into 3 by 8 plus 2 by 3 into 1 by 2. So அப்போ 1 by 2 is common, sorry 1 by 3 is common for all the terms. So அப்போ 1 by 3 numeratorல எடுத்தீங்கன்னா 2 into 1 by 2 இருக்கும். denominatorல 1 by 3 நம்ம எடுத்தோம் அப்படின்னா இங்கே 3 by 8 இருக்கும். இங்கே வந்து என்ன இருக்கும் plus 2 by 2 இருக்கும், which is 1. Okay, so 1 divided by 2 by 2 cancel 1, 3 by 3 cancel. So 1 divided by 3 இதை cross multiply பண்ணிங்கன்னா plus 8 divided by 8. So 1 divided by 11 by 8. So அப்போ மேலே போச்சுன்னா 8 by 11 is what your answer. Therefore probability of E2 by A is nothing but 8 by 11. So that is your answer for this question number 10. And that's all for this video. இந்த எக்ஸசைஸில் இன்னொரு 4 கொஸ்டின் நமக்கு இருக்குது. அந்த 4 கொஸ்டினை வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸில் கம்ப்ளீட் பண்ணி இந்த எக்ஸசைஸை முடிச்சிருவோம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் this video. Remaining things we'll see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.